இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தரை உண்மையாய் சேவித்த, கர்த்தருக்கு பிரியமாயிருந்த, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்த ஆபிரகாமை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றின மோசேயை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்த, உள்ளத்திற்கு ஏற்றவனாயிருந்த தாவீதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையில் உண்மையுள்ள ஒரு மனுஷன் குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாகவும் மன உத்தமமாய் நடந்து, உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜாவை குறித்த வார்த்தைகள் இவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்று அவனை குறித்து சாட்சி சொல்கிறான். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்று. இன்னும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, நான் உன்னை விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று அவனுடைய நோயிலிருந்து அவனை குணமாக்கி அவனுடைய ஆயுசை தேவன் கூட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ எசேக்கியா சொன்னபடி நான் உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்று சொல்கிறார். எந்த காரியங்களில் அவன் உண்மையும் உத்தமமாய் நடந்தான் என்று நாம் தியானிக்கும் பொழுது, அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனை போல யூதாவின் ராஜாக்களில் ஒருவரும் இருந்ததில்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அந்த கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையிலே இஸ்ரவேல் ராஜாக்களிலே எசேக்கியா ராஜாவை போல ஒரு ராஜா இல்லை என்பதா எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி அவன் கர்த்தருடைய மேல், அவனுடைய நம்பிக்கையின் மேல் அவன் உண்மையா இருந்தான் என்று பார்க்கும் பொழுது, இவனுக்கு முன்பு இருந்த அவனுடைய தகப்பனாகிய ஆகாஸ் கர்த்தரை மறந்து, கர்த்தருடைய ஆலயத்தை புறக்கணித்து, அந்த சீரிய தெய்வங்களான தமஸ்கிலிருந்து அந்த விக்கிரகங்களையும் சிலைகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தை அசுசிப்படுத்தி, கர்த்தருக்கு பலிகளை எல்லாம் நிறுத்தி அவருடைய ஆலயத்தை பூட்டி போட்டான் என்று நான் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு பிறந்த பொழுதும் எசேக்கியா ராஜா அவனுடைய ராஜாவாக ஆகின அந்த 1ஆம் வருஷம் 1ஆம் தேதியிலே அந்த ஆலயத்தை திறந்து அதை சுத்திகரிக்க திட்டம் பண்ணினான். அதை சுத்திகரித்து 8 நாட்களுக்கு உள்ளாக அதை முழுவதுமாக சுத்திகரித்து அவன் ஆகாஸ் ராஜாவின் மூலம் அந்த பாழாக்கப்பட்ட ஆலயத்தின் பனிமுட்டுகளை எல்லாவற்றையும் சீர் செய்து இந்த காரியத்தை செய்வதில் அவையை துரிதமாய் திட்டம் பண்ணினார்கள் என்று அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் சடுதியாய் அவர்கள் நினைத்து, அவன் ராஜ்யபாரம் எடுத்த முதலிலே அவன் செய்தது தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்து அதற்காக பாவ நிவாரணத்திற்காக பலிகளை செலுத்தி அவன் அதை துரிதப்படுத்தினான் என்று நாம் பார்க்க முடியும். இந்த இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். தான் சொன்னார், நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் உள்ளேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்கிறார். அதே போல நாம் தொடர்ந்து அதிலே நாம் வாசிக்கும் பொழுது பார்க்க முடியும், அந்த ஆகாஸ் ராஜாவுடைய நாட்களில் தேவனுக்கு பலி செலுத்தப்படவில்லை. கர்த்தருடைய பண்டிகைகள், பஸ்கா பண்டிகைகள், புளிப்பில்லாத அப்பா பண்டிகைகள் எதுவுமே அவருக்கு கொண்டாடப்படவில்லை. ஆனால் இவன் ராஜ்யபாரம் எடுத்த பிறகு அவனுடைய அந்த கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்து பலிகளை செலுத்தி பஸ்காவை ஆசரிக்க அவன் அநேக ஆயத்தங்களை செய்தான் என்று நாம் வாசிக்க முடியும். யூதா தேசம் மாத்திரமல்ல, அந்த பென்யமீன், மனாசே, நப்தலி கோத்திரங்கள், அந்த இஸ்ரவேல் தேசம் எங்கும் அவன் ஆட்களை அனுப்பி பஸ்காவை ஆசரிக்க வாருங்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு வாருங்கள், எருசலேமுக்கு வாருங்கள் என்று அவன் அழைத்ததாக நாம் பார்க்கிறோம். சில இடங்களில் பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சில இடங்களிலே அவர்களை பரியாசம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் அவர் உண்மையுள்ளவர் என்று சேவிப்பதிலும் எசேக்கியா உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் பஸ்காவை ஆசரிக்கும்படியாக
செலுத்தும்படியாக, கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக, அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றும்படியாக இஸ்ரவேல் தேசம் எங்கும் ஆட்களை அனுப்பி ஒரு பெரிய பஸ்காவை அவன் ஆசரித்தான் என்று நாம் பார்க்க முடியும். அதே போல அந்த பஸ்கா ஆசரிப்பை பார்க்கும் பொழுது பெயர்சபா முதல் தான் மட்டுமல்ல இஸ்ரவேல் தேசம் எங்கும் பறைசாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினான். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மகா சபையாய் அங்கே கூடி மிகுந்த சந்தோஷம் எருசலேமிலே உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவனுக்கு முன்னிருந்த ராஜா மூலமாக பாழாக்கப்பட்டிருந்த அந்த பலிகளும் அந்த பண்டிகைகளும் கர்த்தருடைய ஆலயம் பூட்டப்பட்டிருந்ததை அவன் திறந்து கர்த்தருடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்தினதை என்று பார்க்கிறோம். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாரை பார்க்கிறோம். அதே போல அந்த சனகரிப் என்கிற ராஜா அவனோடு கூட யுத்தம் பண்ண வரும் பொழுது அவனுடைய தேவனை இகழ்ந்து அவன் பேசின காரியங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது, நீங்க எசேக்கியா ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிப்பார் என்று நினைக்கிறீர்களோ என்று அவர்களை மனமடிவடைவை செய்த பொழுது அவன் ராஜா தன்னுடைய ஜனங்களோடு பேசுகிறான், நீங்கள் அந்த சனகரிப்புடைய வார்த்தைகளுக்கு பயப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவரே யுத்தம் செய்வார், அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி அவர்களை தேற்றி அவர்களை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். அதனால் கர்த்தர் தாமே அந்த யுத்தத்தை நடத்தி இந்த 1,85,000 பேரை சங்கரித்து அந்த ஒரு பெரிய ரட்சிப்பை எசேக்கியாவுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் பலவானும் அல்ல, ஆனாலும் அவன் கர்த்தருடைய நம்பிக்கையில், அவர் வைத்த நம்பிக்கையில் அவன் உண்மை உள்ளவனார். கர்த்தர் எங்களை தப்புவிப்பார், அவனோடு இருக்கிறவரை பார்க்கிலும் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சடுதியாய் காரியங்களை செய்து பண்ணினபடியினால் அவன் சொல்கிறான், நான் உண்மை உத்தமமாய் நடந்ததை நீ நினைத்தள்ளும் என்று சொல்கிறான். ஆனால் அவன் பிற்காலங்களில் அவன் செய்த ஒரு அறியாமை நிமித்தம், அவனுடைய பொக்கிஷங்களை எல்லாம் பாபிலோன் ராஜாக்களுக்கு காண்பித்தது நிமித்தம் கர்த்தர் அவனை வியாதியினால் வருத்தி பின்பு அவனுக்கு நீண்ட ஆயுசை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்பிரியமானவர்களே, உள்ளத்தை பார்க்கிற தேவன், அவனுடைய கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர் மேல் வைத்த நம்பிக்கையில் நாம் உறுதியாய் காணப்படும், உண்மையாய் காணப்படுவோமானால் கர்த்தர் நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். எசேக்கியா ராஜாவை போல அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்தது போல, அவனுடைய நோய்களை நீக்கி சுகப்படுத்தினது போல நம்மையும் நீண்ட ஆயுசுள்ளவர்களாகவும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலேயும் கர்த்தர் நிரப்புவார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். மகிமையும் ஆட்சிமையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக தகப்பனே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்கிற வார்த்தை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம் தகப்பனே. உம்மிடத்திலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற நாங்கள் எங்கள் உள்ளத்திலும் கர்த்தரை தேடுகிறதிலும், கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுவதிலும், கர்த்தரோடு கூட உறவாடுவதிலும், கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையிலும் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் தியானித்தபடி அப்பா ஸ்தோத்திரம், எசேக்கியா ராஜாவை போல அப்பா உம்முடைய காரியங்களில் உம்மை தொழுது கொள்வதிலும், உம்மை ஆராதிப்பதிலும், உம்மை மகிமைப்படுத்துவதிலும் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் உண்மையோடும் எப்பொழுதும் காணப்பட, ஆண்டவரே உம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் நாங்கள் உண்மையாய் காணப்பட, உம்மை மாத்திரமே நம்பி விசுவாசித்து சேவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மகிமை மகிமை